ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நீங்கள் பார்த்துட்டு வந்து 11th காமர்ஸ்க்கான ஒரு கொஷின் பேப்பர். ஸோ அதில் முக்கியமான டிப்ஸ்லாம் சொல்ல போகிறேன். மறக்காமல் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஆர்த்தசாஸ்ட்ரா அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். கௌத்தில்யா தான் ஆன்சரு. ஸோ அதே மாதிரி நார்மல் ஹை லெவல் ரிஸ்க் இன்வால்வ்ட் இன் ஆல் ஆஃப் தி அபவ். ஸோ காமர்ஸ் பொறுத்தளவுக்கு ஆல் ஆஃப் தி அபவ்னு வரது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அதே தான் வரும். காமர்ஸும் அக்கௌண்டன்சியும். ஸோ ஒரு சிலது மாறும், அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் காமர்ஸில் ஈஸியாகவே சென்டம் எடுத்துடலாம். எதுவுமே நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஸோ இஷ்யூ பேங்க் நோட்ஸ்லாம் ரொம்பவே ஈஸியாக சென்ட்ரல் பேங்க் தான் வந்து நோட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவோம். ஏன்னா சென்ட்ரல் பேங்க் கிட்ட மட்டும்தான் அந்த ரைட்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு புரிஞ்சு படிங்க. ஸோ இதே மாதிரி தான் சொல்கிறேன். உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் வந்து ஃபஸ்ட்டு 5 சாப்டர். நீங்கள் பார்க்குறீங்க அல்லங்காடியும் நல்லங்காடியும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கரெக்டாலாம் கண்டிப்பாக அது வந்து ஒரு 5 மார்க் இல்லை ஒரு 3 மார்க் வந்துடும். ஸோ அந்த லெசன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிச்சுக்கோங்க. எம்என்சி பார்க்குறீங்க, டிஃபைனில் முடிஞ்ச அளவுக்கு அதில் இருக்க மாதிரி கொடுக்க பாருங்கள். அதுக்கப்புறம் கிவ் 2 எக்ஸாம்பிள் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங். அது வந்து ஐ திங்க் புக் பேக்கான எனக்கு கண்டிப்பாக தரலாம். நான் ஈஸி தான் அந்த கொஸ்டின். ஸோ பப்ளிக்கில் இந்த மாதிரி வராது. பப்ளிக்கில் வந்து கேஸ் ஸ்டடி மாதிரி வரும். ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு 27, 28 லெசன் இருக்கும், 32, 33. ஸோ அதிலேருந்து இது வந்து எதை பற்றி வருது அந்த மாதிரி தான் கேட்பாங்க. சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், 4th சாப்டர். ஸோ மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.